டியர் வெல்னஸ் லவ்வர்ஸ், இந்த 2026ல் ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் ஓவர் வெயிட்லேருந்து நார்மல் வெயிட்க்கு வரணும். ஆனால் அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்களா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் தினமும் என்ன சாப்பிட்லாம், எவ்வளோ சாப்பிட்லாம், ஹெல்த்தியாக மசில் லாஸ், ஹேர் லாஸ் எதுவுமே ஆகாமல் வெயிட் லாஸ் எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் நான் ஒரு 10 டிப்ஸாக ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 10 விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வெயிட் லாஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்பர் 1, ஹவு டு கால்குலேட் யுவர் டெய்லி ரெக்கமெண்டட் கலோரிஸ். இந்த கலோரி கால்குலேஷனில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. இதில் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களோட வெயிட்டை 20ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வரக்கூடிய நம்பர் தான் உங்கள் டெய்லி ரெக்வயர்டு கலோரிஸ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 63 கேஜி இருக்கிற ஒருத்தங்களோட டெய்லி ரெக்வயர்டு கலோரிஸ் எவ்வளோனா 63 × 20 1260 கிலோ கலோரிஸ். 1260 கிலோ கலோரிஸ் தான் 63 கிலோ இருக்கிற ஒருத்தங்க எடுத்துக்கணும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது 3 மீல் இன் எ டே ஃபாலோ பண்ணுறது. அதாவது பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர் இந்த மூணுக்குமே இந்த 1260 கிலோ கலோரிஸை 400 கிலோ கலோரிஸாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட டெய்லி ரெக்வயர்டு கலோரிஸை கரெக்டாக ஃபில் பண்ண முடியும். ஸோ இதே போல் உங்களோட வெயிட் எவ்வளவோ அந்த வெயிட்டை நீங்கள் 20ஆல் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சர் எதுவோ அதுதான் உங்களோட டெய்லி ரெக்வயர்டு கலோரி. ஸோ நீங்களும் உங்களோட ப்ரெசன்ட் வெயிட்டை 20ஆல் மல்டிப்ளை பண்ணி உங்களோட டெய்லி ரெக்வயர்டு கலோரிஸ் எவ்வளோங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமா ப்ரோட்டீன். வெயிட் லாஸ்க்கு ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரோட்டீன் எப்படி கால்குலேட் பண்ணோம்னா நம்மளோட வெயிட் எவ்வளவோ அந்த வெயிட்டுக்கு ஈக்குவலான கிராமில் ப்ரோட்டீன் நம்ம எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 63 கேஜி இருக்கிற ஒருத்தங்களோட ப்ரோட்டீன் ரெக்குவயர்மெண்ட் 63 கிராம் பர் டே. ஸோ இந்த மாதிரி உங்களோட ப்ரோட்டீனை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஃபைபர். தினமும் நமக்கு தேவையான ஃபைபர் எடுத்துக்கிறப்போ நமக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராமல் தடுக்க முடியும். ஸோ கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறப்போ நமக்கு வெயிட் லாஸும் ஈஸியாக நடக்கும். நெக்ஸ்ட், டெய்லி 8லேருந்து 10 கப்பு தண்ணி நீங்கள் எடுத்துக்கணும். இது நம்மளை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கும், நல்ல க்ளோ இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தினமும் 8லேருந்து 10 கப்பு தண்ணி நம்ம எடுத்துக்கிறப்போ நமக்கு எக்ஸஸாக பசி எடுக்கிறப்போ இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான சாப்பாடை எடுக்கிறத நம்மளால் தடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன், தினமும் 7 to 8 ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இது நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு சரியாக தூங்காமல் இருந்தோம் அப்படின்னா வெயிட் லாஸ் ஆகாது. தினமும் நைட்டு 10 மணிக்குள்ளாடி தூங்க போயிடணும். நைட்டு 10லேருந்து மார்னிங் 5 வரைக்கும் நல்ல தூக்கம் இருந்துச்சுன்னா வெயிட் லாஸ் ஹெல்த்தியாக ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அப்புறமா தினமும் ஒர்க் அவுட். தினமும் அட்லீஸ்ட்டு 30 மினிட்ஸ் ஒர்க் அவுட் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இந்த 30 மினிட்ஸுமே தினமும் கன்சிஸ்டண்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வெயிட் லாஸ் ஈஸியாக இருக்கும். தினமும் 30 மினிட்ஸ் ஒரே ஒர்க் அவுட்டை பண்ணுறப்போ நமக்கு போர் அடிச்சிடும். ஸோ ஒரு நாளைக்கு பிரிஸ்காக ஒரு 30 மினிட்ஸ் வாக் பண்ணலாம். நெக்ஸ்ட் டேயில் யோகா பண்ணலாம். அதுக்கப்புறமா அடுத்த நாள் 30 மினிட்ஸ் அப்டாமினல் எக்ஸசைஸ், ஸ்கிப்பிங் அண்ட் ஃபுல் பாடி ஒர்க் அவுட் இதையே மாற்றி மாற்றி பண்ணலாம். அப்படி பண்ணுறப்போ நமக்கு தினமும் ஒர்க் அவுட்டுங்கிறது போர் அடிக்காமல் பண்ண முடியும். அப்புறமா ஒரு இம்பார்ட்டன்ட் வெயிட் லாஸ் டிப் என்னென்னா ஏர்லியராக நம்மளோட டின்னரை முடிச்சுக்கிறது. அதாவது தினமும் ஈவினிங் 6 to 6:30க்குள்ளே நம்மளோட டின்னரை முடிச்சிட்டோன்னா நம்ம வெயிட் லாஸில் ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்ச் இருக்கும். நெக்ஸ்ட்டு, சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா ஒரு மைல்டான ஒரு வாக் பண்ணுறது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே உட்காராமல், சிலர் சாப்பிட்டு முடித்த உடனே தூங்க கூட போயிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா வெயிட் லாஸ் ஆகாது, வெயிட் கெயின் தான் ஆகும். ஸோ சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் மைல்டாக வாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறமா இந்த 1 வீக்கில் 5 கேஜி, 1 மந்தில் 10 கேஜி வெயிட் லாஸ் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோவும் போடுறாங்க. இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஹெல்த்து ஸ்பாயில் ஆகும். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே ஒரு மாதத்துக்கு 2 கிலோ, அதாவது ஒரு வாரத்தில் 1/2 கிலோ அந்த மாதிரி தான் வெயிட் கம்மி பண்ணணும். ஸோ அதுதான் ஹெல்த்தி வெயிட் லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.
எப்படி வந்து ஸ்லோவாக வெயிட் கெயின் ஆச்சுதோ அதே போல் ஸ்லோவாக வெயிட் லாஸ் ஆகட்டும். அதை நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எடுத்துக்காதீங்க. அண்ட் லாஸ்ட் டிப் என்னென்னா வந்து வெயிட் லாஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எடுத்துக்காமல் ஃப்ரீயாக விட்ருங்க. ஜங்க் ஃபுட், ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி வந்து பார்க்குறப்போ கிரேவிங் வர்றப்போ வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு ஸ்டாப் பண்ணிட்டோன்னா வெயிட் லாஸ்க்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நம்ம மைண்டை தான் நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கணும். அதுதான் நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த நியூ இயரில் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ரெசல்யூஷன் எடுத்தவங்க எல்லாருமே ஹாப்பியாக அவங்க வெயிட் லாஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் ஃபுல் ரெசிபீஸ் பண்ணுறப்போ ஒவ்வொரு ரெசிபீஸ்க்கும் டிப்ஸோட என்ன மாதிரி நம்ம வெயிட் லாஸ்க்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஐ எம் விஷிங் யூ அ ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி நியூ இயர் டு ஆல். தேங்க்யூ.